காலையிலேயே ரொம்ப சோம்பேறித்தனம். அதனால புது அடுப்ப இது பண்ணி நான் பாலெல்லாம் காய்ச்சல. பழைய அடுப்புலயே முட்டை குழம்பும், ரசமும் வச்சு எண்டிங் செரிமனி முடிச்சு விட்டாச்சு. கறி தான் எடுக்கலான்னு பார்த்தேன். ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால முட்டை குழம்பு மட்டும் வச்சு விட்டாச்சு. இதுவும் நான்வெஜ் கணக்கில் தான் செய்கிறோம். அதுக்கப்புறமா சாயங்காலமாக பால் காய்க்கலான்னு சொல்லி புது அடுப்புக்கு ஓப்பனிங் செரிமனி பண்ணி விட்டாச்சு. இதுதான் ஜம்போ பர்னரா. நல்லா திக்கு 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 திக்குன்னு எரியுது. எனக்கே பயமாக இருக்குது. என்னடா இது, நம்ம ஏதோ விறகடுப்பில் வைக்கிற மாதிரி இவ்வளோ தீன்னு சொல்லிட்டு. இது மீடியமு. நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ பர்னரு. நல்லாவே ஜம்போ பர்னர் தான் செம்ம ஃபாஸ்ட்டாக எரியுது. கொஞ்சம் லோ வச்சு வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கணும். ஏன்னா ரொம்ப கேஸ் வேஸ்ட் ஆகும். ப்ரீத்தியில் ப்ளூ ஃப்ளேம் அது கொஞ்சம் அட்வான்டேஜு. கேஸ் கொஞ்சம் கம்மியாக செலவாகும்னு தான் சொன்னாங்க. ஒரு வழியாக சாயங்காலம் காஃபிக்காக பால் அடுப்பில் வச்சாச்சு. ஜம்போ கொழுந்து விட்டு எரியுது. இனிமேட்டு கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணணும். நல்லபடியாக பால் பொங்கியாச்சு. நீங்களும் கை தட்டுங்க பார்க்கலாம். பாலை காய்ச்சி குடித்தாச்சு. நல்லபடியாக அடுப்பு போகணும். இனிமேட்டு எதுவும் நடக்கக்கூடாது ஆண்டவா.